So very good evening, parents and students. This is Sri Jyoti Higher Secondary and Primary School தாரமங்கலத்திலிருந்து. This is Jyoti Shankar. ஸோ உங்கள் கூட பேசுகிறது ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டாபிக் அண்ட் ப்ராப்ளத்தை பற்றி பேசத்தான். ஸோ நிறைய டீச்சர்ஸ் அஸ் வெல் அஸ் பேரண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம், நம்ம குழந்தைங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியல, படிக்க முடியல. ஸோ இதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் இந்த தலையாய காரணம், மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவங்க குழந்தை பையனோ பொண்ணோ படிக்க வைக்க முடியல. ஸோ அந்த சென்டென்சஸ் பார்த்தா அவங்களால அது படிச்சிக்க முடியல, படிக்க முடியாதனால அது கான்செப்ட் புரியல. உதாரணத்துக்கு ஒரு விதையை விதைக்கிறோம், அது முளைச்சி செடியாகுது. ஸோ இதை ஒரு பாட புஸ்தகத்தில் அவங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்கப்போ, அ சீட் இஸ் பீங் பிளான்டட், இட் ஜெர்மினேட்ஸ் அண்ட் க்ரோஸ் அப்படின்னு இருக்கிறப்போ, அந்த பையனுக்கு அது ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ அது படிக்க முடியாதுல்ல. ஸோ அந்த சில சென்டென்சஸில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் புரியாததுனால இது ஒரு டஃப்பான டாபிக்னு அதை விட்டுடுறாங்க. சயின்ஸாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், எனி சப்ஜெக்ட்டு. ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் எப்படி கொண்டு வருது அப்படின்னு சொன்னால், நம்ம இனிஷியலாக இப்போ இந்த பயிற்சி எடுக்க போகிறோம் ஒரு 20 நாளைக்கு. ஸோ 2 லெட்டர் அண்ட் 3 லெட்டர், இரட்டை இலக்கம் 3 இலக்கம் மூலமாக சில வார்த்தைகளை பயிற்சி எடுத்து ஆரம்பிக்க போகிறோம். 6 நாளுக்கு 6 டேஸ்க்கு. அதிலிருந்து அடுத்த 3 லெட்டர் 4 லெட்டர் வேர்ட்ஸ்க்கு போக போகிறோம். ஸோ இந்த மாதிரி போனோம்னா 20 நாளில் பையனோட ஒரு பொண்ணோட பையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு புக் நீங்கள் எடுத்து கொடுத்தாலும் 50% அவங்களால படிக்க வைக்க முடியும். ஸோ நானும் உங்கள் கூட இந்த குரூப்பில் ட்ராவல் பண்ண போகிறேன். நீங்களே என் கூட பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராவல் பண்ணணும்னு ரெக்வஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மூலமாக நம்ம பண்ணால் குழந்தைங்களோட அந்த வாசிப்பு திறன் கொண்டு வர முடியும். ஸோ இதுக்கு பேசிக் என்ன நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன், ஐடியா பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 2 லெட்டர் அண்ட் 3 லெட்டர் வேர்ட்ஸை நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு 6 டேஸ்க்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கு பேரண்ட்ஸ் மார்னிங், மத்தியானம், ஈவினிங் கொஞ்சம் பயிற்சி கொடுங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் நீங்களும் பயிற்சி எடுங்க. ஆனால் முதல் 2 நாட்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் எந்த ஒரு விஷயமும் 3ஆவது நாட்கள்லேருந்து அது சலிப்பு தட்டும். அண்டு 5 நாளில் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலுமே அது மனப்பாடம் ஆகிடும். ஸோ அதனால் நான் என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறேன், 3rd டே அண்ட் 4th டே நீ ஸ்டார்ட் பண்ணுறது 10வது வார்த்தையோ 15வது வார்த்தையோ அல்ல ஒரு 27வது வார்த்தையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போங்க. 3 நாட்கள், அந்த 3ஆவது நாளும் 4ஆவது நாளும். அண்ட் அடுத்த 2 நாள், 5ஆவது நாள் 6ஆவது நாளில் நீங்கள் வார்த்தை அந்த சென்டென்ஸில் ஆரம்பிச்சிங்கன்னா கடைசி வார்த்தையில் அடுத்தது ஆரம்பிங்க. முதல்ல இருந்து 2ஆவது வார்த்தையில் ஆரம்பிச்சிங்கன்னா கடைசியிலேருந்து ஒரு வார்த்தைக்கு முந்தினதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மாறி மாறி போங்க. ஸோ ஃபஸ்ட்டு வார்த்தை, லாஸ்ட் வார்த்தை, ஃபஸ்ட்டுக்கு நெக்ஸ்ட் வார்த்தை அண்டு லாஸ்ட்டுக்கு பிஃபோர் வார்த்தை, ஃபஸ்ட்லேருந்து 3ஆவது வார்த்தை, கடைசியிலேருந்து 3ஆவது வார்த்தை, இப்படி மாற்றி மாற்றி போக சொல்கிறேன். இந்த 5ஆவது நாளும் 6ஆவது நாளும் இப்படி போனோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பிரெயின் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த வார்த்தைகள் எங்கேயோ பார்த்துருக்கோம், இதோட உச்சரிப்பு எதில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நாக்குக்கு உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். ஸோ இதோட பிரெயினும் உங்கள் நாக்கும் வேலை செய்ய வைக்கிறது தான் இன்டென்ஷனே தவிர இந்த வார்த்தைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. ஸோ இந்த ஸ்பீட் ஆஃப் ரீடிங் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் அந்த கான்ஃபிடென்ஸ் கொண்டு வந்துட்டோம் அந்த 6ஆவது நாள் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக தன்னை புஸ்தகத்தில் இருக்கிற சென்டென்சஸை படிக்க முடியும், எனக்கும் இந்த சென்டென்சஸ் தெரியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை அந்த புஸ்தகத்தை எடுப்பான். ஸோ அடுத்த 3 லெட்டர் வேர்ட்ஸ், 4 லெட்டர் வேர்ட்ஸ் நம்ம போகிறப்போ கண்டிப்பாக ஒரு 60-70% கான்ஃபிடென்ஸை கொண்டு வர முடியும். இந்த 20 டேஸும் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என் கூட கொஞ்சம் ட்ராவல் பண்ணுங்கள். இந்த உங்கள் குரூப்பில் போடுற இந்த பேஜ், இந்த வேர்ட்ஸோட பேஜ், ஆங்கில வார்த்தைகள், தமிழ் வார்த்தைகளோட பேஜை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் படிக்கலாம். இல்லைன்னா நான் சொல்லி முடித்த பிறகு அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு வார்த்தையாக நான் சொல்லிகிட்டே வருவேன் அண்டர்லைன் பண்ணி. அது முடித்த பிறகு கூட நீங்கள் அந்த வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் படிக்க வைக்கலாம். ஸோ இது உங்களோட இனிஷியேட்டிவ் தான். ஸோ இது எப்படி வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி இது போகலாம். ஸோ லெட் அஸ் ட்ராவல் டுகெதர் ஃபார் த 20 டேஸ். இந்த குழந்தைங்களோட இந்த படிப்பு வாசிப்பு திறனை நம்ம கண்டிப்பாக நல்லா சரி பண்ண முடியும். Thank you for your cooperation. Thank you.